வணக்கம். தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அளவு வதங்கினா போதும். குழம்புக்கு தேவையான செலவுகள் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, 2 தக்காளி, எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வெங்காயம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குவேன். அதனால் இந்த சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அரை பதத்துக்கு வதக்குனா போதும். நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம இப்போ முழு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குங்க. அதனால் உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக நமக்கு சமையலும் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க.
வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர், சீரகம், வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் வாசனை சூப்பராக இருக்குது. ரொம்பவே மணமாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. வெண்டைக்காய் சேர்த்து நம்ம மசாலாவோட வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம். ஒரு கொதிலே வெந்துருங்க. அதனால் லைட்டாக மசாலாவோட வதக்கிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுற்றியும் இந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற மசாலாலாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்தனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு உப்பு காரம் டேஸ்ட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், சிம்மில் ஸ்டவ்வை வச்சுருந்தோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அப்படி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியுமே எப்படி குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதாங்க மண் பாத்திரத்தோட சமையல். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலுமே மண் பாத்திரத்தில் வச்ச குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.